ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். என் அன்பு பிள்ளையே, கவலைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு எல்லாத்திற்கும் சிம்மாசனம் போட்டு அமர வைக்க கூடாது. எவ்வளவு முயன்றாலும் மாற்ற முடியாத விஷயங்களை அதுதான் அதனுடைய இயல்பு என்று ஏற்றுக்கொண்டு, அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அதை கடந்து சென்று விடுவதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எதற்குமே பயப்படாதே. எதுவுமே உன் வாழ்வில் இது நாள் வரை தவறாக முடிந்து விடவில்லை. இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரப்போகிறது. செல்வமோ பொருளோ அதுதான் மற்றவர்களுக்கு உதவியாக கொடுக்க வேண்டும் என்றில்லை. உன்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தால் அது கூட மிகப்பெரிய உதவிதான். எது நடந்தாலும் கடந்து வந்த வாழ்க்கையை ஒரு முறை நின்று திரும்பி பார்க்கலாம். அப்பொழுதுதான் நாம் கடந்து வந்த பாதையும் நமக்கு தெரியும். அந்த பாதை ஏற்படுத்தின வழிகளும் நமக்கு தெரியும். அந்த வழிகளால் நம் வாழ்க்கையில் புது வழி பிறந்ததும் நமக்கு மிக நன்றாகவே புரியும். என்ன வாழ்க்கை இது, என்னவா வாழ்க்கை இது என்று சலிப்போடு வாழ்க்கையை பார்ப்பதை விட நமக்கு கிடைத்திருக்கிறது அற்புதமான வாழ்க்கை. இந்த அதிசயமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாமே என்று ஒரு முறை மாற்றி சிந்தித்து பார்த்தாலே போதும். வாழ்க்கை நமக்கு ஸ்வர்க்கமாகவே தெரியும். அப்படியில்லாமல் என்னடா வாழ்க்கை இது என்று சோர்வாகவும் வாழும் நம்பிக்கையே இல்லாமலும் வாழ்க்கையை பார்த்தால் வாழும் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயமாக வரும். பாசத்தை கொண்டு வேணுமானால் பல நாள் உன் பயணத்தை தொடரலாம். அதே போல நேசத்தை வைத்துக்கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம். ஆனால் வேஷம் போட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு தவறு செய்துவிட்டு ஆனால் நன்மை செய்வதாக வேஷம் போட்டால் ஒரு நாள் கூட வாழ்க்கையில் பயணம் செய்யவே முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. இது நாள் வரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் இனி எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் சிந்திக்கவை. எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம், எப்படி இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்ற சிந்தனையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தாலே போதும். வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கூட அவரை சுற்றி இருப்பவர்கள் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே யாரையும் உன்னோடு சம்பந்தப்படுத்தி பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது. அந்த வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். சிகரத்தை மிக சுலபமாக எட்டிவிடலாம். தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன் வழியில் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ எப்பொழுதுமே உனக்கு வேண்டாம். நான் உன்னோடு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயத்தை உன் மனதில் விளைவிக்காதே. நல்லோர் இமயமலை போல நெடுந்தூரத்திலிருந்தே பிரகாசிக்கின்றனர். ஆனால் தீயோர் இறைவன் இருளோடு எய்த அம்புகளைப் போல கண்ணுக்கே தெரிவதில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்க முடிவு செய்துவிடு. மறந்தும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத மாதிரி நடந்து கொள்ள சிந்தனை கூட செய்யாதே. தானம், ஒழுக்கம், தன்னடக்கம், ஆணவத்தை அடைக்கல் ஆகியவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிய மிக பெரிய புதையலாகும். அதுவே தனமாகும். எனவே எப்பொழுதும் ஒழுக்கமாகவும் தன்னடக்கமாகவும் ஆணவத்தை அடக்கிக் கொள்ள கையாண்டு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுதான் உனக்கு கிடைத்த மிக பெரிய புதையலாகவே இருக்கும். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம். தான தர்மம் செய்பவர்களின் எப்பொழுதுமே உள்ள சந்தோஷத்தோடு உள்ள களிப்போடு அமைதி பெறுகிறார்கள். அவர்களுக்கு கவலை என்பதே இருக்கவே இருக்காது.
சஞ்சலமும் மனதில் இருக்கவே இருக்காது. செல்வத்தை சேர்த்து வைக்கும் கருமி பாவத்தையே மூட்டை கட்டி சேர்த்து வைத்து முடிவில் அனைத்தையுமே இழந்து விடுகிறான். நெருப்பு பற்றிய பொக்கிஷத்தில் மிஞ்சி இருப்பவைகளை அள்ளி எடுப்பது போல பிறருக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். பிறருக்கு தான தர்மங்களை தானாகவே செய்ய முன்வர வேண்டும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும், நாம் சுபமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். நீ படுகின்ற கஷ்டங்கள், தனியாக நீ வடிக்கும் கண்ணீர் எப்பொழுதுமே வீண் போகாது. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே நான் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் மனம் குளிரும்படியான அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிக மிக கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்தை கையாண்டு நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து வாழ்க்கையை எப்படி திருத்தலாம், நம் குறைகளை எப்படி குறைக்கலாம், வாழ்க்கையில் எப்படி வெற்றியை அடையலாம் என்பதை சிந்தித்து செயல்பட்டாலே போதும், அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை பெறலாம். மனமே எல்லாமும் ஆகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எனவே எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் நல்லது மட்டுமே நம் வாழ்வில் நடக்கும். ஒரு நாள் உனது வாழ்க்கையை நீயே திரும்பி பார்ப்பாய். அப்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காகவா இவ்வளவு வேதனைப்பட்டோம், இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளும் தருணமும் உன்னை தேடி வரும். எனவே அமைதியாக இருந்துவிடு. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு எதுவுமே இல்லை. எது வந்தாலும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கொள். எது நடந்தாலும் ஒரு புன்னகையோடு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட பழகி கொண்டாலே போதும். மனம் நிம்மதியாக இருக்கும். மனம் நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் குடிபெறும். எனவே எப்பொழுதுமே நிம்மதியாக வைத்துக்கொள். இந்த வாழ்க்கையே உனக்கு நிரந்தரமில்லாத பொழுது உனக்கு இருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னிடமே நிரந்தரமாக இருந்து விடுமா? அழியும் பொருள் மீது அழியா பற்றற்று அலையும் மனமே, உன் உடலும் ஒரு நாள் அழியும் என்று அறிந்து கொள். எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல. உன்னுடைய நம்பிக்கை என்றுமே வீணாகாது. எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து உனக்காகவே சொல்கிறேன். வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய் என் குழந்தையே. இனி உன் வாழ்க்கையில் கவலை, கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்திற்கு நீ முன்னேறப் போகிறாய். உன் வாழ்வு செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகிறது. உன்னுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உனக்கான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். அத்தகைய சூழ்நிலைகள் உனக்கு வந்துவிட்டது. நான் உருவாக்கி விட்டேன். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலை காத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது. இனி எல்லாமே உன்னை தேடி வரும். செல்வங்கள், உறவுகள், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம், நோயற்ற வாழ்வு, சந்தோஷம், சொந்த பந்தங்கள் என்று அனைத்தையுமே நான் உனக்கு பரிசாக வழங்கவிருக்கிறேன். உன்னுடைய போராட்டம் மிகுந்த வாழ்க்கையானாலும் அதில் நீ வைத்த நம்பிக்கைக்கான பொக்கிஷமான பரிசு இதுதான். நீ நன்றாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். அன்பான பரிசோடு, அற்புதமான வாழ்க்கையோடு
உன் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையோடு மிக நன்றாகவே வாழப்போகிறாய். பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே இது கிடைக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். சந்தோஷம்தானே குழந்தையே? இனி உன்னுடைய கஷ்டங்கள், சோதனையான காலங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. நான் விலக்கி வைப்பேன். இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இனி எல்லாமே இன்பமயமே. மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது உன் வாழ்வில். இது நாள் வரை நீ உன் வாழ்வில் பட்ட வழிகளெல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எனக்கெல்லாம் இது கிடைக்குமா, என் வாழ்வில் எல்லாம் இது நடக்குமா என்று சந்தேகத்தோடு இருக்காதே. உன் அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு. அனைத்தும் எனக்கு கிடைக்கும், அப்பா எனக்கு கொடுப்பார் என்று நம்பு. உனக்கு கிடைக்காமல், உனக்கு கொடுக்காமல் உன் அப்பாவிற்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் முடியும் என்று உன் அப்பா சொல்கிறேன். நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத மனதை குழப்பிக்கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு கண்ணை சிந்திக்கொண்டு இருப்பது தேவையில்லாத செயல். என் குழந்தையே, என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை மறந்துவிடு. நடக்கப் போவதை மட்டும் நினைத்து கொண்டிரு. பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் இருந்தது. எதை பற்றியும் கவலைப்படாதே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைப்பவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஓடிக்கொண்டே இருக்காதே. எதற்காகவும் கலங்காதே, அழாதே. தைரியமாக இரு. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உன் நிலை உயரும். நான் உயர்த்தி அமைப்பேன். பிரகாசமாகவே உன் வாழ்க்கையில் உன்னை நான் வாழ வைப்பேன். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரணமில்லாமல் எந்த காரியமும் நிகழாது. சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கும். அவையெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். எல்லோருடைய வாழ்வில் நடந்தும் இருக்கும். ஆனால் ஒருவர் அதை புரிந்து கொண்டால், மற்றொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அது அவரவர் மனநிலையை பொறுத்ததுதான். எனவே நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் பாவமே செய்யாத நீ இவ்வளவு கஷ்டப்பட காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய கர்மாதான். கஷ்டகாலம் கடந்த காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை நோகடித்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்களின் ஆட்டத்தை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. நான் எனக்கான வேலையை துவங்கிவிட்டேன். உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. முன்னேறிக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, முடிவெடுக்கும் திறமையை முதலில் நீ வளர்த்து கொள்வது மிக மிக முக்கியம்.
உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக மாறினாலும், எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, உன்னுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு, உன்னால் எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு முடிவெடுத்து பழகிக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை நீ சுகமாக கழிக்கலாம், நிம்மதியாகவும் வாழலாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ஒரு ஊர்ல ஒரு திருடன் ஒருவன் இருந்தானா. அவன் கொஞ்சம் வித்தியாசமாக திருடனாகவே இருந்தானா. அதாவது உணவுப் பொருட்களை மட்டுமே அவன் திருடும் வழக்கமாகவே வைத்துக்கிட்டு இருந்தான். மற்றபடி பணம், நகை போன்ற பொருட்களை அவன் எப்போவுமே திருடவே மாட்டானாம். இதுதான் அவனுடைய வழக்கமாகவும் இருந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்படி ஒரு தொழில் தர்மத்தை அவன் கடைபிடித்து வந்தான். ஒரு நாள் அந்த திருடன் ஒரு விவசாயி வீட்டிற்கு திருடச் சென்றானாம். அங்கே பல கூடைகளில் தோட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட காய்களும் பழங்களும் வைக்கப்பட்டிருந்ததாம். அதிலிருந்து ஒரு கூடையை தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அந்த தர்மத்தை கடைபிடிக்கும் திருடன். ஆனால் அவன் எதிர்பாராத விதமாக அந்த விவசாயியிடம் மாட்டிக்கொண்டானா. திருடனை அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் அங்கிருந்த ஒரு கம்பத்தில் கட்டி வைத்தாராம் அந்த விவசாயி. மறுநாள் காலை விடிந்தது. ஊர் மக்கள் எல்லாருமே கூடி அந்த திருடனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க தயாரானாங்க. ஊர் பெரியவர் இது குறித்து விசாரிக்கவும் ஆரம்பிச்சாராம். திருடியது உறுதியானது. திருடன் அந்த கூடையை திருடினான் அப்படிங்கிறது நிரூபிக்கவும் பட்டுவிட்டது. அந்த பெரியவர் திருடனிடம் கூடையில் என்ன இருக்கிறது என்று தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். திருடன் தெரியாது என்று பதிலளித்தானாம். கூடை திறந்து பார்க்கப்பட்ட போது அதில் 10 கிலோ அளவில் தக்காளி பழங்கள் இருந்துச்சான். அந்த திருடனிடம் பெரியவர், உனக்கு 3 தண்டனைகளை நான் சொல்கிறேன், அதில் உனக்கு எது விருப்பமோ அதை நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். 1, 1000 ரூபாய் அபதாரம் செலுத்துவது. 2வது 100 சாட்டை அடியை வாங்குவது. 3வது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கூடையில் இருக்கும் தக்காளி பழங்கள் அனைத்தையும் நீயே சாப்பிட்டு முடிக்க வேண்டும். இதுதான் 3 தண்டனை. இந்த 3 தண்டனையும் எது நீ ஏற்படுத்திக்க முடியுமோ, எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை நீயே ஏற்றுக்கொள்ளலாம், நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த பெரியவர் திருடனிடம் சொன்னாங்களாம். கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுத்துட்டு அந்த திருடனை பார்த்து அந்த பெரியவர் கேட்டாராம், நீ இந்த 3ல் எதை தேர்வு செய்கிறாய் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த திருடன் தக்காளி பழங்களை நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்னானா. அதன்படி கூடையில் இருந்த தக்காளிகளை உற்சாகமாக சாப்பிட ஆரம்பிச்சானா அந்த திருடன். 3 கிலோவுக்கு அதிகமான பழங்களை சாப்பிட்டான். 1 கிலோ சாப்பிடும் போது சந்தோஷமாகவே சாப்பிட்டான். 2 கிலோ அளவு சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் சாப்பிட்டான். 3 கிலோவுக்கு அதிகமான பழங்களை சாப்பிட்ட பிறகு அவனால் அதற்கு மேல் சாப்பிட முடியவே இல்லை. அதற்கு மேல் என்னால் சாப்பிட முடியலை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஊர் மக்களிடம் கேட்டானாம் அந்த திருடன். என்னால் இது எல்லாத்தையுமே சாப்பிட முடியல, எனக்கு வயிறு ரொம்பவே நிரம்பி விட்டது, எனவே 100 சாட்டை அடிகளை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கூறினானா அந்த திருடன். அவன் சொன்னது போலவே அந்த ஊர் மக்கள், பெரியவர் எல்லாருமே ஏற்றுக்கொண்டு, அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதன்படி சாட்டை அடிகள் வழங்கப்பட்டன. சாட்டையால் அவனை அடிக்க ஆரம்பிச்சாங்களாம். 30க்கும் மேற்பட்ட அடிகளை அவன் தாங்கினான். 10 அடி அடித்தோன்னே கொஞ்சமாக தாங்கிக்கிட்டான். 20 அடி அஞ்சோன்னே கொஞ்சம் அவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவே 30 அடிக்கு மேற்பட்ட அடிகளை அவன் தாங்கி கொண்டிரும் பொழுது அதற்கு மேல் அவனால் அடி தாங்கவே முடியவில்லை. எனவே என்னால் வலியை பொறுத்துக்கவே முடியலை, நான் 1000 ரூபாய் அபதாரமே செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொன்னானா. அந்த தொகையையும் கொடுத்தானாம் அந்த திருடன். அந்த திருடன் முன்னையே நல்லா சிந்திச்சு யோசிச்சு சரியான முடிவு எடுத்திருந்தானா.
அதிக துன்பங்களை, அதாவது முடியாத அளவுக்கு அந்த தக்காளி பழங்களை சாப்பிட்ருக்க வேண்டியதில்லை. அதுவும் அதுக்கப்புறமும் அவனால் சரியான முடிவை எடுத்து நான் 1000 ரூபாயை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லாமல் சாட்டை அடியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிக துன்பத்தை அவன் வாயால் அனுபவிச்சான். கடைசியாக 1000 ரூபாய் அபதாரம் செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொன்னால் இதை முன்பாவே யோசித்து சரியான முடிவை சரியான நேரத்தில் அவன் எடுத்திருந்தானா இப்படி அதிகப்படியான துன்பங்களை அவன் அனுபவிச்சிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நாமும் அப்படித்தான் சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படி நம்ம எடுக்கலைன்னா வாழ்க்கையில் அதிக துன்பங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையாகிவிடும். நம்மால் செய்ய முடியக்கூடிய வகைகளையும் சூழ்நிலைகளையும் கணக்கில் கொண்டு நம்ம முடிவெடுக்க வேண்டும். நம்மால் அதை செய்ய முடியுமா, இந்த சூழ்நிலையில் நம்மால் அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற முடிவை எடுப்பதற்கான திறமையை முதலில் வளர்த்து கொள்வது ரொம்பவே முக்கியம். வெற்றியை விட உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமே அந்த தோல்வியில் கிடைக்கும் அனுபவம்தான். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். எப்படி வாழ முடியும் என்ற சிந்தனையை தருவதும் அந்த அனுபவம்தான். அதனால்தான் உண்மையான வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ உணர்ந்தும் கொள்வாய். திசை மாறி தவறான பாதையை தேர்ந்தெடுத்த என் பிள்ளையை திருத்தவே உன் அப்பா வந்திருக்கிறேன். உன்னுடைய சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. போராடிக்கொண்டே இரு. போராடாமலேயே வாழ்க்கை மிக கடினம் என்று சொல்லுவதை முதலில் நிறுத்திக்கொள். போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிக எளிதாகிவிடும். என் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று நீ சொன்னால் அதன் பின் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை உனக்கு கடினமாகத்தான் தோன்றும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்காக நிரந்தரம் இருக்கிறது, அதுவும் 2 இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். ஒன்று உன்னுடைய ஆத்மா, மற்றொன்று உன்னுடைய சாயப்பாவாகிய நான்தான். யார் உன்னை கைவிட்டு விலகி சென்றாலும், உன்னை ஏளனமாக தூற்றிவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் சாயப்பா போக மாட்டேன். உன்னுடைய ஆன்மாவும் உன்னை விட்டு போகாது. உனக்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கவே இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தவறான பாதையில் திசை திரும்பி போன என்னுடைய பிள்ளையை திருத்தி நல்ல வழியில் அழைத்து செல்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, நீ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதிற்குள் ஆத்மார்த்தமாக எண்ணிக்கொண்டே செயல்படு. ஒரு நாள் உன் எண்ணப்படி கண்டிப்பாக நீ நினைத்தது அனைத்துமே உன் வாழ்வில் வந்து சேரும். அது வரும் வரை எதற்குமே உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்காதே. இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உன் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உன் லட்சியத்தை அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டே இரு. நிச்சயமாக என் அன்பான பொக்கிஷமான நீ எதிர்பார்த்ததை விட மிக நல்ல சிறப்புமிக்க வாழ்வு உனக்கு அமையும். நான் அதை உனக்கு அமைத்தே தருவேன். எல்லாமே ஒரு நாள் மாறும் என் குழந்தையே. என்னையே சரணாகதி என்று அடைந்து உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் குழந்தையே. கலங்காதே என் குழந்தையே. இந்த பிறவியில் நீ பட்ட துன்பங்களும் வேதனைகள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். ஒருவருக்கு துன்பம் வரும் என்பார்கள். ஆனால் உன் வாழ்க்கையே துன்பமாக மாறிவிடும் என்று நீ கனவில் கூட உன்னுடைய துன்ப காலமெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. துன்பத்தால் திசை மாறி சென்ற என்னுடைய பிள்ளையை திருத்தி நல்ல வழியில் திசை திருப்ப உன் சாயப்பா வந்துவிட்டேன் அல்லவா? எதற்குமே பயப்படாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ பட்ட துன்பம் எல்லாம் போதும். உன் மன வேதனை எல்லாம் போதும். உன் மன போராட்டம் எல்லாமே போதும். உன் அப்பா ஷீரடியிலிருந்து நல்ல செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன்.
இந்த வியாழக்கிழமை அற்புதமான நாளில் உன்னுடைய கஷ்டம், கவலை, துன்பம், மன வருத்தம், வேதனை எல்லாம் பறந்து விடப் போகிறது. உன் அப்பா நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனுதினமும் எது நடந்தாலும் என்னையே உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னை கஷ்டப்படவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ விட்டுவிட்டு நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் என்னையே உன் அப்பாவையே நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். சர்வ நிச்சயமாய் இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ உன் வாழ்வில் உயரும்படியாகத்தான் இருக்கும். ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சாயப்பா ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? அப்படி தவறாக நினைத்து விடாதே. நான் உனக்காகத்தான் அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன்.